ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ அண்ட் பி இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் ஏ, அதே போல் பி அண்ட் சி இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் பி. அப்படின்னா சி அண்ட் ஏ இது ரெண்டுக்கான எல்சிஎம் என்ன? இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஏதாவது ஒரு நம்பர் அந்த நம்பருக்கான மடங்கு, இது ரெண்டையும் நாம் எடுத்தோம்னாக்கா அந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் அப்படிங்கிறது இந்த மடங்காக எந்த நம்பர் எடுத்துக்கிட்டோமோ அதுதான் எல்சிஎம், அதாவது பெரிய நம்பர். உதாரணத்துக்கு 8 அண்ட் 24 எடுத்துக்கிறோம். இதில் 8ங்கிறது 24இன் காரணி, அல்லது 24 என்பது 8இன் மடங்கு. அந்த மாதிரி ரெண்டு வகையிலும் சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டு எண்களுக்கான எல்சிஎம் அப்படிங்கிறது 24 தான். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பி இது ரெண்டுக்குமான எல்சிஎம் ஏ அப்படின்னா ஏயின் காரணி தான் பி. அதே போல் பி அண்டு சி இது ரெண்டுக்கான எல்சிஎம் பி அப்படின்னா பியோட காரணி தான் சி. ஸோ ஏயோட காரணி பி, பியோட காரணி சி. ஆக இந்த மூன்று எண்களுக்குமான எல்சிஎம் அப்படிங்கிறது ஏ தான். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.